நாங்க எங்களுக்கு என்ன சலுகை கொடுத்த நீ 10,000 வெள்ளி கேட்க அப்படின்னு ஒரு தள்ளி அவனுக்கு அவன் ஆடி போயிட்டான். எங்களை வீணாக்கிட்டா இன்னும் 10,000 வெள்ளி எல்லாத்துக்கும் கேட்கிறேன் அப்படின்னு கேட்டவங்க ஆடி போய் ஜட்ஜு ஆடி போய் கடைசியில லாப்பா ரத்து சிங்கல் கொடுத்தாங்க. சரித்திரத்திலே 10,000 வெள்ளியிலிருந்து 800 வெள்ளி ஜாமீன் மலேசியா சரித்திரத்திலே நடந்ததில்லை. நீ கேட்டா முன்ன கூட பரவாயில்ல நாங்க ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்போதும் ஜாமீன்னா நீ ஜாமீன் புக்கு கொண்டாந்து காட்டணும். ஆசனம் எந்த பேங்க் இந்த நேரத்தில் தந்திருக்கானுங்க. நீங்க தான் இந்தியர்களை அநியாயப்படுத்திட்ட இன்னும் என்ன ஜெயில அடைக்க போறியா அப்படின்னு கேட்ட பிற்பாடு சரி இருக்கிறத கொடுத்துட்டு போய் அப்படி சொல்லியும் வேதமூர்த்தி வழக்கறிஞர் வேதமூர்த்தி இந்த ஜாமீன்ல என்ன வெளியாகல எங்களை இன்னும் அநியாயப்படுத்திட்டு இருக்காங்க. நான் உள்ளுக்கே போய் உண்ணாவிரதம் இருக்கிறேன் சொல்லிட்டாரு. சரித்திரத்திலேயே நம்ம வழக்கறிஞர்களா ஒன்னா கூடி இந்த இந்திய சமுதாயம் நல்லா இருக்கணும் என்று பாடுபடுறோம். நம்மளுக்கு வெற்றி தண்டை வேணும். இன்னொரு இந்தியா ஸ்மைல் பண்ணுங்க. நம்ம எல்லாம் அமைதியான முறையில தான் இந்த கூட்டத்தை நடத்துறோம். சட்டத்தை ஃபாலோ பண்றோம். ஆனா இந்த அம்னோ அரசாங்கம் வந்து சட்டத்தை ஃபாலோ பண்றதுல அம்னோ லங்கார் முண்டா முண்டா அம்னோ masukkan saya dalam penjara. Adakah kita takut? Kau ini nak penjara buat tayar harga. நான் என்னைக்குமே பயந்துருக்கேன். 7 வாட்டி மக்களுக்காக வேண்டி நான் penjara போயிருக்கிறேன். நான் பயப்பட போறேன். மாயிகா பணிப்படையை திருத்த சொல்லுங்க. அப்புறம் அன்னைக்கு ஒரு தடவை கோயில உடைச்ச கம்பம் படம் ஜவால கோயில உடைச்சாங்க. ஏன்டா பேசி கேட்டீங்க? நாலு வழக்கறிஞ போலீஸ் ஸ்டேஷன் போறோம். ஏன்டா கோயில உடைச்சின்னு கேட்க போனா எங்க புடிச்சு உள்ளுக்கு போட்டாங்க. அப்புறம் அவளை எங்க புடிச்சு என்ன புடிச்சுன்னு கேட்டா அவ மங்கங்கு கம்மி பஞ்சாவன் கட்டுங்க. நான் உடனே கேட்டேன் பில்ல அவட தலை கட்டுங்க. baru datang sini orang பிள்ளைய கொலை செஞ்சாங்க. நோரின் ஜஸ்டின கொலை பண்ணிட்டாங்க. ஒரு மலைக்கார பிள்ளை இன்ன வரைக்கும் அந்த கொலைகாரனை பிடிக்க முடியல. அப்புறம் வேற ஏதோ குற்றவாளிகள் கேட்டோம். தைரியமா கேட்டோம். அப்புறம் நான் போலீஸ்காரனை கேட்டேன். அப்புறம் போலீஸ்காரனை கேட்டேன். apa sar you tangkap saya? Ada lagi satu kesalahan. Awak sudah buat kacau di balai polis. Sudah ini balai
ஸ்மார்ட்டாக தான் இருக்காங்க. அப்படின்னு சொன்னா apa lagi satu kesalahan ya, kesalahan nombor 3 awas Surabaya ialah kamu sudah melakukan kesalahan kecil di bawah akta polis. Kesalahan kecil kah? Awaslah lakukan kesalahan besar. Awas cakap saya lakukan